கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த 12 வருடங்களாக சூரிச் பாசல் மாநிலங்களில் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம். சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 076 380 4674. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். விண்டத்தூரில் கிராம விழாவிற்கு பிறகு தாக்குதல். 18 வயதுடைய 2 காயம். உடல்நிலை மோசமான நிலையில் வாகனமோட்டி போலீசாரிடமிருந்து தப்பிய இளைஞன் கைது. லுசர்னில் இருவருக்கிடையில் கைகலப்பு. ஒருவர் படுகாயம், ஒருவர் கைது. பெர்னில் மணிக்கு 263 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனம் ஓட்டிய 26 வயது ஓட்டுநர் கைது. இந்த நாட்டில் ஒரே ஒரு சுவிஸ் குடிமகன் தான் வாழ்கிறாராம். அது எந்த நாடு? சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா? அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தை நாடுங்கள். தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி. சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி. பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம். இதை விட இன்னும் என்ன வேண்டும்? தொடர்புகளுக்கு அழையுங்கள் 04 76 817 88 55. தொடர்பென விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரத்தில் சிறிதளவு முன்னேற்றம் பதிவானது. இருப்பினும் பொருளாதார வளர்ச்சி அளவிடும் KOF பொருளாதார குறிகாட்டி இன்னும் நீண்ட கால சராசரியை விட குறைவாகவே உள்ளது. சூரிச் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் KOF சுவிஸ் பொருளாதார நிறுவனத்தின் வாராந்த அறிக்கையின் பிரகாரம் மே மாதத்தின் இந்த சுட்டன் 1.4 புள்ளிகள் உயர்ந்து 98.5 பதிவானது. இதில் 2ஆம் நிலை துறையின் பங்களிப்பு முக்கியமாக இருந்தது. தொழில்துறை சார்ந்த உற்பத்திகளில் ரசாயனங்கள் மற்றும் மருந்துகள், கண்ணாடி, கல், உணவு, காகித மற்றும் அச்சுத்துறைகள் மீண்டும் உயர்வை கண்டுள்ளன. ஆனால் துணி உற்பத்தி மற்றும் உலோகத்துறை பாதிப்பை எதிர்கொண்டுள்ளன. 1970ஆம் ஆண்டிலிருந்து வெளியிடப்பட்டு வரும் KOF பொருளாதார குறிகாட்டி சுவிஸ் அரச புள்ளி விவர அலுவலகம் மற்றும் பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலாளரகத்தின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு 500க்கும் மேற்பட்ட அளவுகோல்களை வைத்து கணக்கிடப்படுகிறது. இன்னும் பல ஆபத்துகள் நீடிக்கும் சூழலில் சுவிட்சர்லாந்து பொருளாதாரம் மிகவும் கவனமாக முன்னேற வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது. சுவிஸ் குடிமக்கள் பல்வேறு நாடுகளில் வாழ்ந்து வருவது அனைவரும் அறிந்ததே. ஆனால் ஒரு நாட்டில் மட்டும் ஒரே ஒரு சுவிஸ் குடிமகன் தான் வாழ்ந்து வருகிறாராம் என்ற சுவாரஸ்ய தகவல் வெளியாகியுள்ளது. ஒரே ஒரு சுவிஸ் குடிமகன் மட்டும் வாழ்ந்து வரும் அந்த நாடு மைக்ரோனேஷியா. இந்த மைக்ரோனேஷியாவில் வாழ்ந்து வரும் அந்த சுவிஸ் குடிமகனின் பெயர் ஃப்ரெடி குல். ஃப்ரெடி 20 ஆண்டுகளாக மைக்ரோனேஷியாவில் வாழ்ந்து வருகிறார். தனது தாய் நாட்டிலிருந்து 12,951 கிலோமீட்டர்கள் தொலைவில் வாழ்ந்து வந்தாலும் தன் தாய் நாட்டை குறித்து ஏராளமான விடயங்களை அறிந்து வைத்திருக்கிறார் ஃப்ரெடி. இன்னொரு சுவாரஸ்ய தகவல் என்னவெனில் துர்க்மெனிஸ்தான், வடகொரியா, நௌரு, துவாலு மற்றும் மார்ஷல் தீவுகள் ஆகிய நாடுகளில் ஒரு சுவிஸ் குடிமகன் கூட வாழவில்லையாம். வியாழக்கிழமை மதியம் சென்ட் காலன் மாகாணத்தில் உள்ள ரப்பஸ்வில்லில் உள்ள ஃபிஷ் மார்க்ட் பிளட்ஸில் ஒரு கொள்ளை நடந்தது. அதில் ஒருவரின் பணப்பை வலுக்கட்டாயமாக பறிக்கப்பட்டது. இந்த சம்பவம் மாலை 5 மணிக்கு பிறகு நடந்தது. உடனடியாக சென்ட் காலன் கண்டோனல் காவல்துறையின் அவசர அழைப்பு மற்றும் செயற்பாட்டு கட்டுப்பாட்டு மையத்துக்கு தெரிவிக்கப்பட்டது. புகாரை பெற்ற உடனேயே காவல்துறை ரோந்து படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். பாதிக்கப்பட்டவர் மற்றும் சந்தேகிக்கப்படும் குற்றவாளி இருவரையும் சந்தித்தனர். துனிசியாவைச் சேர்ந்த 45 வயதுடைய பாதிக்கப்பட்டவர் தாக்குதலின் விளைவாக சிறிய காயங்களுக்கு ஆளானார். அவசர சேவைகள் அவரை மருத்துவ பரிசோதனைக்கென மருத்துவமனைக்கு அழைத்து சென்றன. துனிசியாவைச் சேர்ந்த 38 வயதான சந்தேக நபர் சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டார். அவர் பாதிக்கப்பட்டவரின் பணப்பையை ஆயுதம் ஏந்தாமல் உடல் ரீதியான பலத்தை பயன்படுத்தி பறித்ததாக கூறப்படுகிறது. கொள்ளை நிராயுதபாணியாக இருந்த போதிலும் அது இன்னும் வன்முறையாகவே இருந்தது. கண்டோனல் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் சென்ட் காலன் கண்டோனல் காவல்துறை குற்றத்தின் சரியான சூழ்நிலைகளை தெளிவுபடுத்த விசாரணையை தொடங்கியுள்ளது. இதில் இருவரும் ஒருவர் அறிந்திருந்தார்களா, தாக்குதலுக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை தீர்மானிப்பது அடங்கும். விசாரணைக்கு உதவ சம்பவத்தை கவனித்து அல்லது முக்கியமான தகவல்களை வழங்கக்கூடிய சாட்சிகளை போலீசார் தேடி வருகின்றனர். தொடர்புடைய தகவல்களை கொண்ட எவரும் ஷ்மெரிகான் காவல் நிலையத்தை 058 229 5200 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சனிக்கிழமை அதிகாலை பெர்ன் மாகாணத்தில் உள்ள முன்சென் பொக்சேக் அருகிலுள்ள டீஸ்வில் அருகே உள்ள A6 மோட்டார் பாதையில் அதிக வேகத்தில் ஒரு இளம் ஓட்டுநர் பிடிபட்டார். 26 வயதான அந்த நபர் கணிசமாக குறைந்த வேக வரம்பு அனுமதிக்கப்பட்ட சாலையின் ஒரு பகுதியில் மணிக்கு 248 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனம் ஓட்டினார். சட்டபூர்வமாக பரிந்துரைக்கப்பட்ட வேக வரம்பை கழித்த பிறகு மணிக்கு 143 கிலோமீட்டர் வேகம் இன்னும் அதிகமாக உள்ளது. இது சுவிஸ் சாலை போக்குவரத்து சட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளபடி வேக குற்றம் என்று அழைக்கப்படும் ஒரு குற்றத்தின் எல்லைக்குள் தெளிவாக
தெளிவாக வருகிறது. அதிகாலை 3:20 அளவில் ஓட்டுநர் ஷான்புல் நோக்கி சென்று கொண்டிருந்த வழி இந்த சம்பவம் நேர்ந்தது. அந்த நேரத்தில் பெர்ன் கண்டோனல் காவல்துறையினர் லேசர் வேகமானியை பயன்படுத்தி டீஸ்வில்லில் இலக்கு வேக சோதனையை நடத்தி வந்தனர். வேக சோதனைக்கு பின்னர் அந்த நபர் உடனடியாக ஒரு போலீஸ் ரோந்து பிரிவால் தடுத்து நிறுத்தப்பட்டு மேலும் விசாரணைக்கென காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். சம்பவ இடத்திலேயே போலீசார் ஓட்டுநர் உரிமத்தை பறிமுதல் செய்தனர். வாகனமும் பறிமுதலானது. பொது பாதுகாப்புக்கு குறிப்பிடத்தக்க ஆபத்தை ஏற்படுத்தும் இத்தகைய கடுமையான வேக மீறல்களுக்கு இவை வழக்கமான உடனடி நடவடிக்கைகளாகும். இந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகள் நடக்கின்றன. குற்றவியல் குற்றச்சாட்டுகள் மற்றும் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் வேகம் குறிப்பாக கடுமையான போக்குவரத்து குற்றமாக கருதப்படுகிறது. இது சிறை தண்டனை உட்பட கடுமையான சட்ட விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும். VTS Finance GmbH சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க வீட்டுக்கடன், தனிநபர் வங்கிக் கடன், வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா? மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா? உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும். விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம். VTS Finance GmbH 10 ஆண்டு காலமாக இந்திய உணவுகளை நாவிற்கு ருசியாக வழங்கி மக்கள் நன்மதிப்பை பெற்ற ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் உணவகம் தற்போது ராப்பர்ஸ்வில் பழைய நகரத்தில் பொதுப்பொலிவுடன் இயங்குகிறது. இயற்கையோடு இளைப்பாற வரும் உங்களின் பசியாற்ற வாழ்வில் மறக்க முடியாத சுவையுடன் ஒரு முறை உணவருந்து நாட வேண்டிய ஒரே உணவகம் ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ். குளுகாஸ் 48640 ராப்பர்ஸ்வில் ஜோனா. தொடர்புகளுக்கு 055-210-1650. வியாழக்கிழமை இரவு லுசர்ன் நகரில் ஒரு வன்முறை மோதல் ஏற்பட்டது. அதில் ஒருவர் காயமடைந்தார். சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே சம்பந்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இருவரை போலீசார் கைது செய்ய முடிந்தது. வெள்ளிக்கிழமை லுசர்ன் போலீசார் அறிவித்தபடி இந்த சம்பவம் அதிகாலை 3:40 அளவில் நகர மையத்திலிருந்து அருகில் உள்ள சென்ட் ரால்ஸ் திராசவில் நடந்தது. மோதலுக்கான சரியான காரணம் தற்போது விசாரணையில் உள்ளது. இருப்பினும் ஒரு நபர் காயமடைந்து மருத்துவ உதவி தேவைப்பட்டது என்பது தெளிவாகிறது. அவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவரது காயங்களின் தீவிரம் குறித்த விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. சம்பவத்தின் பின்னர் 2 சந்தேக நபர்கள் தப்பியோட முயன்றதாக தெரிகிறது. இருப்பினும் ஒரு மனித வேட்டையின் ஒரு பகுதியாக சிறிது நேரத்திலேயே அவர்களை போலீசார் கைது செய்ய முடிந்தது. அறிக்கையின்படி கைது செய்யப்பட்டவர்கள் 16 வயது பாலஸ்தீனியர் மற்றும் 21 வயது சுவிஸ் குடிமகன் என தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கை இப்போது லுசர்ன் மாகாண இளைஞர் பொது வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் லுசர்ன் பொது வழக்கறிஞர் அலுவலகம் ஆகிய இரண்டும் விசாரித்து வருகின்றன. வாக்குவாதம் எவ்வாறு ஏற்பட்டது, கைது செய்யப்பட்ட இருவரின் பங்கு என்ன, வேறு நபர்கள் இதில் ஈடுபட்டிருக்கலாமா என்பதை தெளிவுபடுத்துவதே இந்த விசாரணையின் நோக்கமாகும். குற்றத்தின் பின்னணி அல்லது நோக்கம் குறித்து அதிகாரிகள் தற்போது எந்த தகவலையும் வழங்கவில்லை. முந்தைய சம்பவங்களோடு இதற்கு தொடர்புள்ளதா என்ற கேள்வியும் தற்போது விசாரிக்கப்படுகிறது. வாக்குவாதம் அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் குறித்து ஏதேனும் தகவல் இருந்தால் சாட்சிகள் முன்வருமாறு போலீசார் கேட்டுக்கொள்கின்றனர். மே 31, 2025 சனிக்கிழமை அதிகாலையில் சென்ட் காலன் மாகாணத்தில் ஒரு சம்பவம் நேர்ந்தது. அதில் ஒரு உடல்நிலை சரியில்லாத ஓட்டுநர் சம்பந்தப்பட்டிருந்தார். அதிகாலை 3:30 மணிக்கு சற்று முன்னர் ஒரு கண்டோனல் போலீஸ் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பிரதான சாலையில் ஒரு வாகனத்தை நிறுத்த முயன்ற போது ஓட்டுநர் முதலில் போலீஸ் பிடியிலிருந்து தப்பிக்க முயன்றார். காரை நிறுத்துவதற்கு முன்பு ஓட்டுநர் அருகில் உள்ள வாகன நிறுத்துமிடத்துக்குள் நுழைந்தார். பின்னர் அவர் வெளியே வந்து கால்நடையாக தப்பிச் செல்ல முயன்றார். போலீசார் விரைவாக செயல்பட்டு துரத்தினர். சிறிது நேரத்திலேயே அவர்களால் அந்த நபரை நிறுத்தி கைது செய்ய முடிந்தது. அடுத்தடுத்த நிறுத்தத்தில் அந்த நபர் 24 வயதுடையவர் என்பது தெரிய வந்தது. அவர் உடல்நிலை சரியில்லாமல் வாகனம் ஓட்டி வந்தார். மது, போதைப் பொருள் அல்லது 2 பொருட்களின் கலவையா அவரது உடல்நிலை மோசமடைந்ததற்கு காரணமா என்பது இப்போது ரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனை மூலம் விசாரிக்கப்படும். அந்த இளைஞனின் ஓட்டுநர் உரிமம் சம்பவ இடத்திலேயே ரத்து செய்யப்பட்டது. போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். உடல்நிலை சரியில்லாத நிலையில் வாகனம் ஓட்டியதற்கும் கட்டுப்பாட்டை தவிர்க்க முயன்றதற்கும் அவர் இப்போது சட்ட ரீதியான விளைவுகளை எதிர்கொள்கிறார். இந்த சூழலில் சென்ட் காலன் கண்டோனல் காவல்துறை மது அருந்தி அல்லது போதைப் பொருளின் செல்வாக்கின் கீழ் வாகனம் ஓட்டுவது ஒரு கிரிமினல் குற்றம் மாத்திரமல்ல, உயிருக்கு ஆபத்தானது ஓட்டுநருக்கும் மற்ற சாலை பயனாளர்களுக்கும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12:30 மணிக்கு சற்று முன்பு விண்டத்தூரில் உள்ள வெல்தெய்ம் கிராம விழாவை தொடர்ந்து ஒரு வன்முறை சம்பவம் நடந்தது. ப்ளூமெனா பேருந்து நிறுத்தத்துக்கு அருகில் உள்ள வுல்ஃப்லிங்கர் ஸ்ட்ராசவில் 18 வயதுடைய 2 ஆண்கள் இளைஞர்கள் குழுவால் தாக்கப்பட்டனர். தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் நபர்கள் பெப்பர் ஸ்ப்ரே பயன்படுத்தி இருவரையும் உடல் ரீதியாக தாக்கினர். பாதிக்கப்பட்ட இருவரில் ஒருவர் காயமடைந்து விண்டத்தூர் ஆம்புலன்ஸ் சேவையால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். 2வது நபர் காயமடையவில்லை, ஆனால் சம்பவத்தால் அதிர்ச்சி அடைந்துள்ளார். தற்போது போலீசார் குற்றவாளிகள் குழுவில்
15 முதல் 18 வயதுக்குட்பட்டவர்கள் என்று நம்பப்படும் சுமார் 6 ஆண் இளைஞர்கள் இருந்ததாக நம்புகின்றனர். தாக்குதல் நடந்த நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் கருப்பு அணிந்திருந்தனர். அவர்களில் ஒருவர் சாம்பல் நிற ஸ்வெட்டரையும் அணிந்திருந்தார். அதே குழு கிராம விழாவிலேயே வெளிப்படையான மற்றும் ஆக்ரோஷமான நடத்தை காரணமாக எதிர்மறையான கவனத்தை ஈர்த்ததாக கூறப்படுகிறது. அங்கும் அவர்கள் பெப்பர் ஸ்ப்ரே தெளித்ததாக கூறப்படுகிறது. இது பல விழா பார்வையாளர்களிடையே எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கலாம். குற்றவாளிகளை அடையாளம் காண விண்டத்தூர் நகர காவல்துறை விசாரணை ஆரம்பித்துள்ளது. மேலும் தற்போது பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளது. குற்றவாளி குழு அல்லது சம்பவம் அல்லது குழுவின் புகைப்படங்கள் அல்லது வீடியோக்கள் உள்ளே வரும் 02-267-51-52 என்ற எண்ணில் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.